இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். இட்லி, தோசை, கிச்சடி, பொங்கல், வடை, பஜ்ஜின்னு எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 துண்டு தேங்காவை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கிறேன். நான் எப்போவுமே தேங்காய் யூஸ் பண்ணும்போது அந்த மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு தான் போடுவேன். இப்போ சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டாச்சு. இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மூடி போட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு தரப்போகிறோம். தாளிப்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு பெருங்காயமும் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் நான் பிகினர்ஸ்க்காக தான் இந்த சட்னியை போட்டிருக்கேன். இந்த ருசியான தேங்காய் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்.